ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அதிகமான டைம் எடுத்து படிங்க. நமக்கு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வந்தால் கூட நல்லா இருக்குமே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் இவ்வளோ ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கு, கொஷின்ஸ் எப்படி இருக்கும், நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி மைண்டில் இந்த தாட்டு மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. சரி, ஓகே, இனிமேல் நம்ம பிளான் பண்ணி அதிகமான டைம் படிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் அந்த நேரத்தில் தான் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. லாஸ்ட் நேரத்தில் இப்படி தான் அதிகமாக ஏதாவது நமக்கு தொல்லைகள் வர செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சமாளித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ஜூன் 6லேருந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நாள் லீவு. ஸோ அப்படியே டைமை பேலன்ஸ் பண்ணி ஓட்டியாச்சு. இப்போ ஸ்கூலு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடெலாம் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இன்னொரு குழந்தைய வீட்டில் மேனேஜ் பண்ணி, இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கிறதுனால அவன் முடிஞ்ச வரையும் குட்டி பையனை கொஞ்சம் சமாளித்து பார்த்துப்பான். ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறேன், ஜூன் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், அந்த மாதிரி நம்ம ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த் ஒரு 5 days இருக்குது. 27, அதாவது இன்னையிலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அடுத்து ஜூனில் பார்த்தீங்கன்னா 23 நமக்கு எக்ஸாமாக, நம்ம 20 வரையும் எடுத்துப்போம். 20 days இருக்குது. டோட்டலாக ஒரு 25 days இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 days எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு நாள் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 days இருக்கட்டும். 25 days தான் இப்போ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரும் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் என்னென்ன படித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, என்ன படிக்கலை, என்ன ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன ரிவிஷன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ தமிழ் அப்படின்னா, நான் தமிழில் என்ன படிச்சிருக்கேன், ஒருவேளை நீங்கள் ஒரு சில ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, ஒரு சில இது படிக்கலைன்னா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சோஷியல்னால் என்ன படிச்சிருக்கேன், ஆனால் என்ன படிக்கலைன்னா அது எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ சோஷியல்லையே நான் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிச்சிருந்தேன், சிவிக்ஸும் படித்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிவிஷனாக கூட எடுத்துக்கலாம். இப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி போட்டுட்டு ஒன்றுலேயும் எது கம்ப்ளீட் பண்ணி அப்படி டீட்டெயிலாகவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் நான் காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் டீட்டெயிலாக இப்போ சயின்ஸ் அப்படின்னா அதில் உள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் சோஷியலில் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அதில் போட்டுட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் அப்படி கிளியராக என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கலை, என்ன ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன ரிவிஷன் பண்ணலை அப்படின்றத முதல்ல ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுவே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவை நமக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ இருக்கக்கூடிய டைம் 25 days. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் என்ன பண்ணலை அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு, இப்போ வீட்டுக்கே ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நம்ம சமையல்லேருந்தே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சமையல் நிறைய டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சு முடித்து அதை டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பெண்டிங் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும்போது அப்புறம் கடகடன்னு மற்ற ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ என்ன படித்தோம், என்ன படிக்கலை, என்ன ரிவிஷன் பண்ணியிருக்கோம், என்ன ரிவிஷன் பண்ணலை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால் அதை முதல்ல நீங்கள் கிளியராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் இதை முதல்ல பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டெஃபினட்டாக 8 to 10 hours இன்னும் அதிகமாக உங்களால் படிக்க முடியும்னாலும் படிக்கலாம். கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படிக்க முடியும். 12 hours கூட சில பேர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி ஒரு 10 hours கிட்ட படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே நம்ம என்ன ரிவிஷன் பண்ணலையோ அதை டெய்லியும் இப்போ நம்ம 8 to 10 hours அப்படின்னா நம்ம
ரிவிஷனுக்கு 3 ஹவர்ஸ், நம்ம படிக்காத டாப்பிக்கு 3 ஹவர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு 2 ஹவர்ஸ். அடுத்தது மேக்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 20 சம்ஸ் ஆகுது. மேக்ஸ் பேலஸோ என்னமோ, மேக்ஸ் பேலஸ் இல்லை மேக்ஸ் பிளேஸான்னு தெரியல. அதில் வந்து நம்ம எஸ்ஜிடிக்கு தேவையான டெய்லியும் வந்து வீடியோ போடுறாங்க போல இருக்கு. நானே இவ்வளோ நாள் பார்க்கல, நேற்று தான் பார்த்தேன். ஏதோ 80 வீடியோவே என்னமோ போட்டுட்டாங்க போல இருக்கு. ஸோ அதை கூட டெய்லி இனிமேல் வாட்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் சேனல் நேம் என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. லிங்க் கிடச்சா நான் வேணால் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி 8 to 10 ஹவர்ஸ் படிக்கணும். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே சைடில் படிச்சுக்கிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டைமை வந்து ஷெட்யூல் பண்ணி இப்போ மார்னிங் வந்து நான் இவ்வளோ நேரம் கண்டிப்பாக படிப்பேன், ஆஃப்டர்நூன் இவ்வளோ நேரம், ஈவினிங் நைட்டு, அப்படி நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அன்னைக்கு நைட் நம்ம தூங்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 25 டேஸை நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் முடியும். அதே மாதிரி முக்கியமாக மென்டல், அதுக்கப்புறம் ஹெல்த், இது ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ், நல்ல வகை வகையாக நமக்கு செஞ்சு சாப்பிட இப்போ டைம் இல்லை அப்படின்னாலும் நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி, இல்லை ஒரு மோர் அடிக்கடி குடிக்கிறது, இல்லை ஒரு லெமன் ஜூஸ், இந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் தானே சிஸ்டர்ஸ் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி மென்டலையும் நம்ம நல்லபடியாக என்ன நம்மளை சுற்றி பிரச்சனை நடந்தாலும் அதால் நம்ம அஃபெக்ட் ஆகாத மாதிரி, நம்மளுடைய மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால் 25 டேஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கணும். இந்த 25 டேஸ் என்னால் முடிஞ்ச அளவு நான் எஃபர்ட் போடுறேன். ஸோ என்னோடய ஹெல்த்தும் மென்டலும் வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளோட துணையை வந்து கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பதட்டத்தில் நம்ம அதை இதையும் தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்து டைமை வேஸ்ட் பண்ணுவோம். பட் அப்படி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் டைமை வந்து ரொம்பவே வேலிடாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பெஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். ரொம்பவே பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர்ஸ். இதுக்கப்புறம் நான் வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க சிஸ்டர்ஸ். பாய்.